சுக்கிரனின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள், சமவெளிகள், பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் மற்றும் பாறை மேடுகள் அனைத்தும் ஒரு பெரிய புவி இயக்க வரலாற்றை உணர்த்துகின்றன. சுக்கிரனின் மேற்பரப்பில் மிக குறைவான தாக்கக்குழிகள், இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் மட்டுமே காணப்படுகிறது. இது அதன் மேற்பரப்பு கோடி காலங்களுக்கு ஒரு முறைதான் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. இது புவியியல் ரீதியாக சுக்கிரன் இன்னும் செயலில் உள்ளதா என்ற குறித்த கேள்வியையும் கூட அல்லது ஆய்வுகளையும் கூட தூண்டுகிறது. சுக்கிரனின் மேற்பரப்பினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று லக்ஷ்மி பிளானம் என்று அழைக்கப்படும் மேட்டு பகுதி. இது ஒரு பவள மேடை போன்ற பகுதி. மிக உயரமான மலைக்களஞ்சியங்களை கொண்டிருக்கிறது. இதில் மேக்ஸ்வெல் மவுண்டன்ஸ் என்று அழைக்கப்படும் சுக்கிரனின் மிக உயரமான மலைகளும் அடங்குகின்றன. இவை சுமார் 11 கிலோமீட்டர் உயரம் கொண்டதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியின் எவரெஸ்ட் மலையை விடவும் உயரமானது. இந்த உயர்ந்த மலைகள் மற்றும் மேடுகளின் தோற்றம் சுக்கிரனில் உள்ள நிலத்தடுப்புகளுக்கு ஏற்ப அதன் உள்வெப்ப இயக்கம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறும் முக்கியமான அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன. சுக்கிரனின் எரிமலைகளில் சில இன்று கூட இயங்கிக் கொண்டிருக்கலாம் எனும் சந்தேகமும் எழுகிறது. குறிப்பாக 2023 நாசாவின் மெகலன் தரவுகளை பயன்படுத்திய விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எரிமலையின் வாயில் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்திருக்கிறார்கள். இதனால் அந்த எரிமலை சுமார் 8 மாத காலத்தில் மீண்டும் செயல்பட்டிருக்கலாம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.